Hi friends, welcome back to Sada's vlog. Jejuல இன்னைக்கு சம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இருந்தாலும் ஜேஜுவோட ட்ரெடிஷனல் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு டொங்கம் மார்க்கெட் தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். டொங்கம் மார்க்கெட் வந்து ஜேஜுல ரொம்ப ஃபேமஸ். ஃபுட்டுக்கும் சரி காய்கறிக்கும் சரி ரெண்டுக்குமே ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியலைங்க. நாங்கள் வரும்போது வேறு சைட்லேருந்து வந்தோம், அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தோம். இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த கார்னரில் ஒன்று, நடுவில் 2, அந்த கார்னரில் ஒன்றுன்ட்டு. டொங்கம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்னால ஜேஜுவில் வந்து மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அது டே டைம் ஈவினிங் டைம் எல்லாம் கிடையாது, எல்லா டைமுமே மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க. மார்க்கெட்டை சுற்றி வந்து பார்த்தால எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பிடிக்காத கடையிலெல்லாம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. சரி இது வேலைக்காகாது, என் ஹஸ்பண்ட்காச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கடைக்கு வந்தாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணுற டிஷ்ஷுக்கு நேம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, இதுதான் பேருன்னு சொல்லிட்டு. அவங்களே போர்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வச்சு செய்கிறது, இல்லைன்னா வந்து சோயா சாஸ் வச்சு செய்கிறது, இந்த 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. நாங்கள் ரெட் சில்லி சாஸ் வச்சு ஆர்டர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டை வந்து ஒரு ஹாஃப் குக் பண்ணி வேக வச்சு வச்சுருக்காங்க. நம்ம கேட்டோன்னையும் வந்து அந்த மீட்டை எடுத்து போட்டு அதில் வந்து இந்த ரெட் சில்லி சாஸை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபயரை வச்சு காமிச்சாங்க. ஃபயர் தாங்க அந்த காமிச்சதே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா மேலே வந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா அந்த ஃபயரில் காமிச்சோன்னுமே கலருமே பார்த்தீங்கன்னா டார்க் கலராக மாறிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வேக வச்சு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு அழகாக வந்து மைனஸ் ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக அந்த டிஷ்ஷோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து மீட் மட்டும்தான் வாங்கினோம். இந்த ரைஸ் பவுல்ஸ் எல்லாம் வேண்டான்ட்டாச்சு, அதனால வந்து வெறும் மீட் மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நான் வந்தது நான் தாங்க. பட் எனக்கு பிடிச்ச எந்த ஸ்நாக்ஸுமே வந்து கடை ஒன்றா கூட்டமாக இருக்குது, இல்லைன்னா கடையே க்ளோஸில் இருக்குது. பட் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச எல்லா ஸ்நாக்ஸ் கடையுமே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இன்றைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கம்ஜான் வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். கம்ஜானில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடு ஷிம்பை வச்சும் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரைடு பிளாக் போர்க் வந்து ஜேஜுவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நார்மல் அந்த ஒயிட் போர்க் வந்து ஜேஜுவில் கிடைக்கிறதோட பிளாக் போர்க் வந்து அதிகமாக இங்கே கிடைக்கும். இந்த ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே செமி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கேட்டோன்னே அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுறாங்க. டீப் ஃப்ரை பண்ணதை வந்து திருப்பி ஒரு பேனில் எடுத்து போட்டு ரைஸ் கேக் போட்டு கொஞ்சம் சாஸ் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த பேனில் வந்து நல்லா ஷார்ட்டே பண்ணும் போதே வர ஸ்மெல்லுக்கே வந்து நல்லா டெம்ப்ட் ஆகுது, எடுத்து சாப்பிடணும் போல் ஒரு ஃபீல் தர ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக வந்து அவுட்புட் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த டிஷ்ஷோடது. இங்கே வந்து மார்க்கெட்டே செம வைபாக இருந்துச்சுங்க. லவுட் மியூசிக், அப்படியே மக்கள் நிறையா பேர், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஏதோ ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன், பட் எனக்கு என்னன்னு தெரில. ஃபைனலாக வந்து இதையாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இது வந்து என்ன ஸ்நாக்ஸ்ன்னு எனக்கும் கரெக்டாக தெரில, நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடையிலலாம் சாம்பிள் வச்சுருப்பாங்க, அதை ட்ரை பண்ணிட்டு நமக்கு பிடிச்சா வாங்கலாம். ஒரு சாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணோம், டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. சரி அதனால ஒரு ஸ்ட்ராபெரி ஒன்று, ஒரு மேங்கோ ஒன்று வாங்கினோம். ப்ரைஸ் தான் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒன்றே பார்த்தீங்கன்னா 4000 கொரியன் வான். இது சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சுன்னா, வெளியில் வந்து இந்த ரைஸ் கேக் வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்க மாதிரி, நடுவில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. டொங்கம் மார்க்கெட் வந்து ஜேஜுவில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சு கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. சில கடைகளில் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னைக்கு டொங்கம் மார்க்கெட்டில் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் தாங்க நம்ம ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.